அன்பு நண்பர்களுக்கு டாக்டர் சர்வானந்தாவின் இனிய வணக்கங்கள். நண்பர்களே, மனிதர்களுக்கு மட்டுமல்லாமல் நம்முடைய செல்ல பிராணிகளுக்கும் ஹோமியோபதி எந்த அளவிற்கு பயனுள்ளதாக, நோய் தீர்க்கும் தன்மையுடையதாக இருக்கிறது என்பதை தொடர்ந்து நாம் பார்த்து வருகிறோம். அந்த வகையிலே இன்றைக்கு நம்முடைய செல்ல பிராணிகளுக்கு கண்களில் ஏற்படக்கூடிய பிரச்சனை, அதற்கு உரிய சிகிச்சை முறை, இதனை பார்க்க இருக்கிறோம். கண்களில் அது போல் வெயில் நேரங்களில் அல்லது காற்றடிக்கும் நேரங்களில் கண்களில் நீர் வடியும், கண் சிவந்து போகும், ரணமாக மாறிடும். அப்புறம் அதில் சம்டைம்ஸ் அந்த பூளைன்னு சொல்லுவோம், இப்படி திக்காக ஒரு மியூக்கஸ் வெளியே வரும். வெளிச்சத்தை பார்க்க முடியாது, கண் எரிச்சல் அடையும். இப்படிப்பட்ட நிலை உங்களுடைய செல்ல பிராணிகளுக்கு ஏற்பட்டால் என்ன செய்யலாம் அப்படிங்கிறத முதல்ல சொல்கிறோம். முதல் விஷயம், ஹோமியோபதியில் இஃப்ரேஷியா அப்படிங்கிற மருந்து இருக்குது. அதனுடைய மதர் டிஞ்சரை எடுத்து அதில் ஒரு 10 சொட்டு 10 drops அதை 1 ounce தண்ணியில் கலந்து அந்த செல்ல பிராணிக்கு உள்ளே கொடுத்துடணும், உள்ளே சாப்பிட வச்சிடணும். 1 ounce சாப்பிட வைக்க வேண்டியதில்லை, ஒரு மூடியோ இல்லை ஒரு 10 drops 20 drops 30 drops அப்படி தொடர்ந்து 3 வேளையும் கொடுங்க. அதற்கு அடுத்து ரூட்டா கிளாண்டிஃபெரோஸ், இதில் மதர் டிஞ்சர், இந்த மதர் டிஞ்சரை எடுத்து இதில் ஒரு 20 to 30 drops ஒரு டம்ளர் தண்ணியில் போட்டு அந்த கண் பகுதியை கழுவி விட்டுட்டு வாங்க. இந்த இஃப்ரேஷியா மதர் டிஞ்சர் உள்ளார கொடுக்கணும், ரூட்டா மதர் டிஞ்சர் வெளியே வாஷிங்க்கு கொடுக்கணும். இப்படி தொடர்ந்து 1 or 2 3 days நீங்கள் செய்யும் பொழுது அந்த கண்ணுடைய நோயினுடைய தன்மை முழுமையாக குணமாகிவிடும். எதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. ஆகவே நண்பர்களே, இதுபோல் ஒரு கண்ணில் ஒரு பிரச்சனை ஏற்படுகிறது என்று சொன்னால் நீங்கள் ஹோமியோபதி மருந்தான இஃப்ரேஷியாவையும் ரூட்டாவையும் பயன்படுத்துங்கள், அவருடைய மதர் டிஞ்சர்ஸை பயன்படுத்துங்கள் என்று கூறி வாய்ப்பளித்த சர்வம் மற்றும் யோகம் யூடியூப் சேனலுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.